பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திறங்குமே, கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33வது வசனம். நீதிமொழிகள் 3:33. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நாம் நீதிமான்கள் என்கிற நிலைக்கு நம்மை ஆண்டவர் உயர்த்தினதே அவருடைய இரத்தத்தினாலே. நாம் அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் நீதிமான்கள் என்கிற ஒரு உன்னத ஸ்தானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாசஸ்தலத்தை எப்பொழுதும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறபடியினாலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் நம்மை தொடரும். அதே நேரத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் கவனமாய் கேட்டு நம்முடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று தாவீது எழுதுகிறார். இளைஞனாயிருந்த இப்பொழுது நான் முதிர் வயதுள்ளவனுமானேன், என்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் ஒரு நீதிமான் கைவிடப்பட்டதை நான் காணவே இல்லை என்று சொல்லுகிறார். அவனுடைய சந்ததி அப்பத்திற்கு ஆகாரத்திற்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். அவ்வளவாய் ஆண்டவர் நீதிமானுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான்களுடைய கூடாரங்களிலே இரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனித்து கொண்டே இருக்கும். ஆகவே நீதிமான்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள். நீதிமான்களுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து தெரிய மாட்டார்கள். ஆண்டவர் அப்படி ஒருபோதும் கைவிட மாட்டார். அவருடைய கூடாரங்களிலே இரட்சிப்பின் கம்பீர சத்தம் எப்பொழுதும் தொனித்து கொண்டே இருக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமான் தன்னுடைய உத்தமத்திலே நடக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் உத்தம இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நடந்து கொள்ளுகிறபடியினாலே தான் கர்த்தர் அவனை நீதிமானாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீதிமான் தன்னுடைய உத்தமத்திலே தொடர்ந்து நடக்கிறபடியினாலே அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமானுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனை கொண்டு வரக்கூடியது. ஆகவே நீதிமான் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டான். கர்த்தர் நீதிமானுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். நீதிமானுடைய வாசஸ்தலத்தை எப்பொழுதும் ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் ஆண்டவர் நிரப்பிக் கொண்டே இருப்பார். அவருடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனித்து கொண்டே இருக்கும். ஆகவே நாம் நீதிமானாய் இருக்கும் பொழுது ஒரு நாளும் நாம் வெட்கப்படுவதில்லை. கர்த்தர் நமக்கு நீதி செய்கிற தேவன்.
நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிற தேவன். நம்முடைய வேண்டுதல்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்து மிகவும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று என காலை வேளையிலே நீர் வார்த்தை கொடுத்திருக்கிறேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னை ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட முன்னேறி செல்ல ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும். அதே நேரத்தில் அவருடைய வாசஸ்தலத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கி இருக்கும்படி இன்றைக்கு ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்கிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நீதிமான்கள் ஆண்டவரே, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவர்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவருடைய கூடாரங்களிலே எப்பொழுதும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எழும்பிக் கொண்டே இருக்கட்டும். அவன் செய்கிற ஊக்கமான வேண்டுதல்களுக்கு நீர் பதில் கொடுத்து அற்புதங்களை அதிசயங்களை காண நீர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.